السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يحل لمسلم أن يهجر أخاه فوق ثلاث يلتقيان فيعرض هذا ويعرض هذا وخيرهما الذي يبدأ بالسلام. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாகவே மனித வாழ்க்கையை பொறுத்தவரை இன்பங்கள், துன்பங்கள், மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய கவலைகள் எதுவாகினும் அவைகள் அனைத்தும் மனித வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நியதி. அதிலும் குறிப்பாக தனி மனித வாழ்க்கையிலிருந்து ஒரு கூட்டுமுறை வாழ்க்கைக்கு மனிதர்கள் எப்பொழுது நாம் மாறிவிட்டோமோ, கண்டிப்பாக நமக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள், சில மன பிணக்குகள், சில வார்த்தை முற்றுதல்கள், இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் இயல்பாக நமது வாழ்வில் நடந்துவிடக்கூடிய யதார்த்தமான ஒன்று. ஒரு கணவன் மனைவியுடைய உறவாகட்டும், அல்லது இரு குடும்பத்தினுடைய உறவுகளாகட்டும், அல்லது இரு நட்புகளுடைய உறவாகட்டும், இவைகளை கடந்து உலகளாவிய நட்புகளாகட்டும், யாராக இருந்தாலும் எங்களது நட்புகளுக்கு மத்தியில் சண்டையே வந்தது கிடையாது, எங்களுக்கு மத்தியில் வார்த்தை முற்றுதல்கள் நடந்ததே கிடையாது, மனக்கசப்புகள் நிகழ்ந்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு உறவும் உலகில் நாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அப்ப இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த உறவுகள் கடைசி வரை நீடிக்கப்படுவதற்கு கண்டிப்பாக தனிமனித வாழ்க்கையிலிருந்து ஒரு கூட்டுமுறை வாழ்க்கைக்கு மாறுகின்ற பொழுது இதுபோன்ற எல்லா கருத்தியல் ரீதியான, மனக்குழப்பங்கள் ரீதியான, வார்த்தைகள் ரீதியான எல்லா மனக்கசப்புகள் நடைபெறத்தான் செய்யும். ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் நமது உறவை நாம் கடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த உறவுகளை நாம் நீடித்த உறவாக இணைக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக ஒரு குணத்தை சொல்லித்தரும். அதிலும் குறிப்பாக அந்த குணத்தை மிக உயரிய குணமாக இஸ்லாம் சொல்லித்தரும். அதுதான் ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் விட்டு கொடுத்து மன்னிப்பு தன்மையோடு வாழும். காரணம், மனித சமுதாயம் கண்டிப்பாக தங்களுக்கு மத்தியில் எல்லோருடைய உள்ளங்களும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லோருடைய குணங்களும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக மாற்றங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், வார்த்தை போர்கள் வரும்.
ஆனால் இவைகளெல்லாம் கடந்து நமது உறவை ஒரு சுமூகமான உறவாக நடத்தாட்டி செல்ல வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த உறவில் கண்டிப்பாக விட்டு கொடுத்தலும் மன்னிப்பும் மிக மிக அவசியமான ஒன்று. உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் நமது பெற்றோர்களுடைய தலைமுறைகள் வரை இது போன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ்ந்ததை நம்மால் கண்டிருக்க முடியும். சமீபத்திய காலங்களில் அதிலும் குறிப்பாக வளரும் தலைமுறைகளில் காதலித்தே திருமணம் செய்து கொண்டாலும் கூட ஒரு வருடத்தை தாண்ட முடியாத மன வாழ்க்கைகள் எல்லாம் நம்மிடத்தில் இன்று மிக மிக பரவலாகிவிட்ட அதிகமாகிவிட்ட ஒரு மோசமான ஒரு சூழலில் ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்ள முடியாத, நம்மில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று நமக்கு மத்தியிலேயே போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு தலைமுறைகள் தான் ஒரு சமூகம்தான் என்று நமக்கு மத்தியில் வளர்ந்திருக்கின்றதை தவிர மன்னித்து வாழக்கூடிய தலைமுறைகள் நம்மிடத்தில் அருகி வருகின்றது என்பதை நமது அன்றாட வாழ்க்கை நடைமுறை நமக்கு கண்கூடாக காட்டிக்கொண்டே இருக்கின்றது. உறவுகளில் மிக மிக புனிதமான உறவு நம்மில் யாருக்கும் சரி, நாம் கிட்டி வந்த மனைவிகளாகட்டும், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாகட்டும், நமக்கு மிக மிக அது பிரியத்திற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை என்பது முழு உலகிற்குண்டான ஒரு பொது மறையாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு ஈமான்தாரிகளை அழைத்து அல்லாஹ் சொல்றான். ஈமான்தாரிகளை அழைச்சு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளை, என்னை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லகும், எந்த மனைவியையும் எந்த மக்களையும் நாம் அளவு கடந்து நேசிக்கின்றோமோ அவர்களுக்காக தூக்கத்தை மறந்து, உணவை மறந்து, பசியை மறந்து எப்படியெல்லாம் சிரமப்படுகின்றோமோ அல்லாஹ் அந்த உறவை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்றான், உங்களது மனைவிமார்களிலும் உங்களது குழந்தைகளிலுமே உங்களுக்கு எதிரிகள் உண்டு. எந்த மனைவிக்காக எந்த குழந்தைகளுக்காக நாம் வாழ்க்கை முழுவதும் போராடுகின்றோமோ, எனக்கு பின்னால் எல்லாம் உங்களுக்குத்தான் என்று சொல்லிவிட்டு யாரை நாம் வளர்த்தெடுக்கின்றோமோ அந்த உறவுகளை குறித்து திருமணி நமக்கு சொல்லித் தருகின்றது. அதுவல் லகும், ஒரு நாள் அவர்களும் உங்களுக்கு எதிரிகளாகலாம் என்று சொன்ன இறைவன் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்யல. அதற்கு முன்பாக அல்லாஹ் அந்த உறவுகள், எந்த உறவுகளுக்காக நாம் காலம் முழுவதும் சிரமப்படுகின்றோமோ, உழைக்கின்றோமோ, அவர்களையே கனவாக நாம் நமது உள்ளங்களில் கொண்டிருக்கின்றோமோ அந்த உறவு கடைசி வரை நமக்கு நம்மோடு கைகோர்த்து வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சில விஷயத்தை சொல்றான். அதுல முதல் விஷயம், வயின் தஅஃபு, உங்களது மனைவிமார்களோ உங்களது பிள்ளைகளோ, கண்டிப்பாக ஆண்கள் தான், கணவன்மார்கள் தான், பொறுப்பில் உள்ளவர்கள் தான் தவறுகளை தண்டிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வயின் தஅஃபு, சில இடங்களில் நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்க மனைவி உங்களோட கடைசி வரைக்கும் வரணுமா? உங்க பிள்ளைங்க உங்களோட கடைசி வரைக்கும் எப்படி குழந்தையில் மார்போடு இருந்த குழந்தை வாலிபத்திலும் உங்கள் நெஞ்சோடு இருக்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்றான், வயின் தஅஃபு, சில வேளை நீங்கள் மன்னிக்கவும் செய்யுங்கள். வதஸ்ஃபஹு, சில விஷயங்களை நீங்கள் கண்டும் காணாது கடந்து போயிருங்க. இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்வது உங்களது வாழ்க்கையை சுமூகமாக ஆக்கித்தரும். நல்ல ஒரு ஒற்றுமையோடு நல்ல ஒரு இணக்கத்தோடு வாழ்வதற்கு இவைகள் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையப்பெறும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றார். ஆக வாழ்க்கையில மிக மிக உயரியது ஒரு குணம், கண்டிப்பாக எல்லா மூமின்களிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு குணம், அதிலும் குறிப்பாக உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு குணமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது, மன்னித்தும் விட்டு கொடுத்தும் வாழுங்கள். கணவன் மனைவி, நீ தான் சம்பாதிக்கிற, நானும் தான் சம்பாதிக்கிறேன்,
நீ சொல்லி நான் என்ன கேட்கறது? இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அந்த உறவு உறவா இருக்காது. இந்த நிலைமைக்கு வந்துட்டு அந்த உறவு உறவா இருக்காது. சில நேரங்களில் ஆண்கள் விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும், சில இடங்களில் பெண்கள் விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும். இது வாழ்க்கையினுடைய தொடர் ஒரு பயணத்திற்கு இந்த விட்டு கொடுத்தல், இந்த மன்னிப்பு மிக மிக அவசியம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபதேசம். இதையெல்லாம் விட அல்லாஹ் மன்னிக்க வேண்டிய இடமாக அல்லாஹ் ஒரு இடத்தை சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தோன்னு வைங்க, உண்மையில் ஒரு மனிதனால் இங்கு சகித்து கொண்டு மன்னித்து கடந்து விட முடியுமா என்று யோசிக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ் பேசுறான். எங்கு தெரியுமா? ஒரு கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்தார்கள், இடையில் அவர்களுக்கு மத்தியில் ஒத்துப்போகவில்லை, பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். பிரிய வேண்டிய சூழல், அல்லாஹ்வின் நாட்டம், பிரிந்தும் விட்டார்கள். அப்படி பிரிகின்ற வேளையிலும் வயின் தஅஃபு அக்ரபு லித்தக்வா அல்லாஹ் சொல்றான். பொதுவா எந்த ஒரு உறவாகட்டும், ஒண்ணுக்குன்னா இருக்கிற வரைக்கும் யாரின் குறையும் யாரும் பேசிக்க மாட்டோம், சொல்லிக்க மாட்டோம். ஆனா அந்த உறவு பிரிஞ்சதுன்னு வைங்களேன், ஒரு நட்பாகவே இருக்கட்டும், அந்த உறவு பிரிஞ்சதுன்னு வைங்களேன், அந்தரங்கங்கள் கூட வெளிப்படையா பொதுப்படைக்கு வந்துடும். அல்லாஹ் அங்க சொல்றான், இதுவரை கணவன் மனைவியாக வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு மத்தியில் ஒத்து போகவில்லை, பிரியக்கூடிய சூழல், பிரிந்து போகின்றீர்கள். அல்லாஹ் சொல்றான், வயின் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. இருவருமே அவரவர் குறைகளை அப்படியே மன்னித்திருங்க, அதுதான் தக்வாவிற்கு மிக மிக ஏற்றமானது. இனி உனக்கும் எனக்கும் உறவு இல்லை, உன்னை பத்தி எப்படிலாம் பேசுறேன் பாரு, நீ என்னெல்லாம் செஞ்ச சொல்றேன் பாரு, இது நல்லது இல்லை. ஒரு உறவில் இருந்து விட்டு நீங்கள் பிரிகின்றீர்கள், கண்டிப்பாக கோபம் வர வேண்டிய இடம், இருவருக்கும் மிக மிக ஆத்திரம் வரக்கூடிய இடம். ஆனா அல்லாஹ் சொல்ற அங்கேயும் சொல்றான், பரஸ்பரம் நீங்கள் இருவரும் உங்கள் குறைகளை மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க, அதுதான் உங்களது இறையச்சத்திற்கு ஏற்றம் என்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மனிதனுக்கு அல்லாஹ், அதிலும் குறிப்பாக ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய குணங்களில் மிக மிக பாக்கியமான குணம் என்பது ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொள்ளுது. சின்ன தவறுதான், பேசி 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 அதை பெரிய தவறாக பெரிய சண்டையாக மாத்திருவோம். அல்லாஹ் சொல்றான், மன்னிச்சிருங்க, கடந்து போயிருங்க. அப்படி மன்னிப்பதுதான் மிக மிக ஏற்றமான உதிசமான குணம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் குறிப்பாக சொல்லித் தரக்கூடிய குணம். இன்றைக்கெல்லாம் சமூகத்தில் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஒரு மிகப்பெரிய கைகலப்பிற்கு அல்லது ஒரு மிகப்பெரிய உறவின் துண்டித்தலுக்கு காரணமாக மாறி போகுதுன்னு சொன்னா மன்னிக்க நம்மள யாரும் தயாரா இல்லை. ஏன் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டானா? அவன் என்ன ஒரு பெரிய ஆளா? ஏன் அந்த எண்ணம் அவருக்கு இருக்காதா? யாராவது ஏப்பா கொஞ்சம் மன்னிப்பு கேளுப்பா, நான் ஏன் வண்ட போகணும்? அவன் மன்னிக்க, அவன் என்னை தேடி வர மாட்டானா? என்னோட பெரிய ஆளா? நமக்கு மத்தியில் இந்த ஒரு ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற இந்த ஒரு தரத்திலேயே, இந்த ஒரு சிந்தனையிலேயே சின்ன விஷயங்களை கூட ஒரு மிகப்பெரிய சண்டைகளாக, மௌத்து வரையிலும், ஏன் மௌத்திற்கு பிறகும் கூட உன்னை ஏறிட்டு பார்க்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போகின்றது என்று சொன்னால் சமுதாயம் மிக மிக யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. வரலாறுகள் நெடுகிலும் நம்மால் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்கமா நகரில் வைத்து துன்பங்கள் தராத எதிரிகளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா எதிரிகளும் துன்பம் அளித்தார்கள். சிறுவர்கள் உட்பட சிறுவர்களை ஏவி கற்களால் அடிக்க சொன்னார்கள். துன்பம் இழைக்காத மனிதனே கிடையாது. அந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 8
எந்த பிறந்த தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அதே தாயகத்திற்கு ராஜ மரியாதையோடு குதிரையில் வலம் வருகின்ற பொழுது அன்று அண்ணன் பெருமானாருக்கு நோவினை கொடுத்த துன்பங்கள் கொடுத்த அத்துணை எதிரிகளும் தலைமறைவாகி விட்டார்கள். காரணம், நபிகள் பெருமானார் இன்று மிகப்பெரிய ராஜாங்கத்தோடு ஒரு மிகப்பெரிய அதிகார பலத்தோடு உள்ள வர்றாங்க. நாம் செய்தவைகளுக்கு அவர்கள் பழி தீர்க்க நினைத்தால் கண்டிப்பா நம்மளை யாரும் மிஞ்ச மாட்டோம், அனைவரும் தலைமறை. அதில் வரலாறு மக்கத்து காபிர்களுடைய தலைவர்கள் சிலரின் வரலாறை பேசி காட்டும். அதில் குறிப்பாக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அதில் ஒருவர்தான் சஃப்வான் இப்னு உமையா என்று சொல்லப்படக்கூடிய இவர் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு தலைமை, இவர் ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா வெற்றி பெற்று மக்காக்குள்ள வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இதற்கு முன்பு இஸ்லாமியர்களை வீட்டை விட்டு அடித்து இவங்க விரட்டினாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மிகுந்த ராஜ மரியாதையோடு கம்பீரத்தோடு உள்ள வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எதிரிகள் வீட்டை காலி பண்ணிட்டாங்க. அதில் ஒருவர் சஃப்வான் இப்னு உமையா தான் மூட்டை முடிச்செல்லாம் கெட்டினாரு, சொந்த வீடை விட்டாரு, தலைவர் பதவி விட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டாரு. எங்க? கடல் வழியாக யமனுக்கு போறது. கடல் வழியாக யமனுக்கு போயிடலாம். காரணம், இங்க இருந்தா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுத்த தொல்லைகள் சொல்லி மாறாது. எனவே அதற்கு கண்டிப்பாக பழி தீர்க்க நினைத்தால் நாம் எல்லாம் மிஞ்ச முடியாது. எனவே நாம் ஒரு காலி பண்ணிடுவோம். இந்த சஃப்வான் இப்னு உமையாவுக்கு உமைர் இப்னு வஹப் இவங்க இஸ்லாமிய சஹாபி, இவங்க அவருக்கு சஃப்வான் இப்னு உமையாவுக்கு இவங்க நெருங்கிய தோழர். இவருக்கு மனசு கேட்கல. நேர ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தார். உமைர் இப்னு வஹப் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மக்காவுக்குள்ள வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்காவுடைய மிகப்பெரும் காஃபிர்கள் எல்லாம் உங்களுக்கு பயந்து ஊரை காலி பண்ணிட்டு போறாங்க. அதில் ஒருவர் என் தோழர் சஃப்வான் இப்னு உமையா. அவர் யமனுக்கு செல்வதற்காக கடல் வழியாக பயணப்பட்டு போறார். யா ரசூலல்லாஹ், நபி நாயகமே, அவர் மிகப்பெரிய சமுதாயத்தின் தலைவராக வாழ்ந்தவர். இன்னைக்கு வாழ வழியின்றி பயந்து ஊரோட்டு போறாரு. பார்க்க பரிதாபம் இருக்கு. யா ரசூலல்லாஹ், நீங்க சின்ன ஒரு உறுதிமொழி தரணும். அவர் மக்காவிற்குள் வந்தார், அவரது உயிருக்கு எந்த பங்கமும் எந்த சேதாரமும் நிகழாது என்கின்ற உறுதிமொழியை நீங்கள் தந்தால் நபியே நாயகமே, எனது நண்பர் என்கின்ற அடிப்படையில் அவர் நான் வேண்ட உள்ள கூட்டு வர முயற்சிக்கிறேன். நபிகள் பெருமான் சொன்னாங்க, அவர் பாதுகாப்பு பெற்றவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு வாங்க. யார சொல்லலாம், நான் போய் சும்மா சொன்னா நான் நட்பு அப்படிங்கிற ரீதியில் கூப்பிட நினைச்சு வரமாட்டாரு. உங்களிடத்தில் இருந்துதான் வருகின்றேன் என்பதற்கு ஒரு ஆதாரம் வேணும். யார சொல்லலாம், ஆத்தினி ஆயத்தன் யாரிஃபு பிஹா அமானு, நான் உங்களிடத்திலிருந்து தான் வருகின்றேன், அவருக்கு பாதுகாப்பு உறுதி என்பதை தெரிவதற்குண்டான ஒரு ஆதாரம் வேணும். யார சொல்லலாம், ஏதாவது தாங்கன்னு கேட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலைப்பாகையை கலட்டி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வேகமாக வர்றாங்க. உமைர் இப்னு வஹப் சஃப்வான் இப்னு உமையா கடல் வழியா பிரயாணப்பட ரெடியா இருக்கிறார். சஃப்வான் போனாங்க. அண்ணலும் பெருமானாரிடத்தில் உங்களை குறித்து நான் பேசினேன். அண்ணலும் பெருமானார் உங்களது உயிருக்கு பாதுகாப்பு தருவதாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக தலைப்பாய் என்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. நீங்க என்னையும் முஹம்மது ரசூலுல்லாஹி நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்னோட வாங்க. அவர் இறுதியாக கிளம்ப தயாராகிறாரு. அப்போ சொன்னாங்க, உமைர் இப்னு வஹப் சொன்னாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் உண்மையிலேயே அஃதலுன் நாஸ், ஒட்டுமொத்த உலக மக்களில் சிறந்த மனிதர், வ அபர்ருன் நாஸ், மக்களுக்கு நன்மையே செய்பவர்கள், வ அஹலமுன் நாஸ், மக்களில் மிக மிக பொறுமைசாலி எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த சிறப்புகள் எல்லாம் யாருக்கும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, இஸ்ஸுஹு இஸ்ஸுக,
எங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன கண்ணியம் உண்டோ அதே கண்ணியத்தை உங்களுக்கு தருவார்கள். ஷரஃபுஹு ஷரஃபுக, அந்த சிறப்பை உங்களுக்கும் தருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அபூ சஃப்வான் சொன்னாரு, இல்லை இல்லை, இன்னி அகாஃபு அலா நஃப்ஸி, என் உயிர் மேல பயமா இருக்குது, எனக்கு என் உயிர் மேல பயமா இருக்குது. இறுதியா பேசி கொண்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிற்கிறாரு சஃப்வான் இப்னு உமையா. கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இன்ன ஹாதா யஸஅமு அன்னக அம்மனதனி, எனது உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு தருவதாக எனது தோழர் உமைர் இப்னு வஹப் சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார், யா ரசூலல்லாஹ், அது உண்மையான? ரசூலுல்லாஹ் கேட்டாரு. நபிகள் பெருமான் சொன்னாங்க, சதகா உமைர், சதகா உமைர், உமைர் உண்மைதான் சொன்னாரு, உங்களை நான் மன்னிச்சிட்டேன். அப்போ ஒரு நம்பல, திரும்பவும் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், ஃபஜ்அல்னி ஃபில் ஹியாரி ஷஹரைன், எனக்கு 2 மாசம் டைம் கொடுங்க, எனக்கு நீங்க 2 மாசம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் மனசு மாறணும், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படணும், ஒரு 2 மாசம் டைம் தாங்க. நபிகள் பெருமான் சொன்னாங்க, ஃபில் ஹியாரி அர்பாத் அஷ்ஹுர், 2 மாசம் என்னப்பா, 4 மாசம் எடுத்துக்கோ, உனக்கு எந்த பயமும் வேண்டாம். 2 மாதம் இல்லை 4 மாதங்கள் எடுத்துக்கொள், உன் உயிருக்கு எந்த பயமும் கிடையாது, நீ நிம்மதியா இருக்கலாம். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு மன்னிப்பு தன்மை, அவரும் தலைவர் தான், நான் மிகப்பெரிய தலைவர், இன்னைக்கு நான் தான் மக்காவுக்கு ராஜா, அவங்க என்னை தேடி வர சொல்ல எதை எதிர்பார்க்கல, நபிகள் பெருமானார் மனமூந்து மன்னித்தார்கள். வரலாறு பேசும் சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறி போனார்கள். சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறி போனார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தில் நமக்கு மத்தியில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மன்னிப்புகள், அவன் சிறியவன் நான் பெரியவன், அவன் தொழிலாளி நான் முதலாளி, அவனை நான் மன்னிக்கிறது, அவன் என்னை தேடி வரமாட்டானா, இந்த பிரஸ்டேஜ், இந்த ஈகோ, ஒரு பெற்றோர் பிள்ளையை, ஒரு கணவன் மனைவியை, பல காலங்களாக ஒன்றிணைந்து இருந்த உறவுகளை ஒருவருக்கு ஒரு எதிரிகளாக மாற்றி வைத்திருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், மன்னித்து பழகுங்கள், மன்னித்து பழகுங்கள், அந்த உறவு கடைசி வரை நீடித்த ஒரு உறவாக. இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த ஈகோவினால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது தெரியுமா? கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 10 மணி இருக்கலாம், நம் இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாட்ஸ்அப் தளங்களில் எல்லாம், இணையதளங்களில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வீடியோ வைரலானது. அம்மாப்பேட்டை ரஹமத் நகர், இங்கு இருக்கக்கூடிய 50 குடும்பங்கள், அது சார்ந்த பள்ளிவாயில், நாளைக்கு இடிக்க போறாங்க, ஒரு போராட்டம் நடத்த போறோம், எல்லாம் வந்து ஒத்துழைப்பு தாங்க. சமுதாய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் பாரபட்சமின்றி பரப்புனாங்க. இதுல சில பேர் இன்னும் சில டயலாக்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. தமிழகமா வடநாடா, பள்ளிவாசல் இடிக்க போறாங்க, தமிழகமா வடநாடா, திராவிட மாடலா காவியின் மாடலா, எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் ஒன்று கூடினார்கள், ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கப்பட்டது, பாராட்ட வேண்டிய ஒன்று. ஆனா வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். கோர்ட் நேரடியாக அங்க வந்துச்சா? பள்ளி அவனா இடிக்க தானா உத்தரவு போட்டானா? அது அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சா? 2013 கிட்டத்தட்ட ஒரு 12 வருடம் திரும்பி வாங்க. அந்த ஊருடைய செல்வாக்குடைய 2 மனிதர்கள், அந்த ஊரு ஜமாத்துக்கு தலைவராக இருக்கிறாங்க ஒருத்தர். அந்த ஒரு டீமை நீக்கிட்டு இன்னொரு டீம் அங்க வந்து உட்கார்ந்துருது. உட்கார்ந்ததற்கு பிறகு எந்த டீம் பதவியிலிருந்து இறக்கப்பட்டதோ அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க. ஒரு 6 நபர்கள் மீது, இவங்க எல்லாம் குளத்தில் நீர் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டி இருக்கிறாங்க, அது இடிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு விசாரிக்க கவர்மெண்ட் அதிகாரி வர்றாரு. அவங்க விசாரிக்கிறாங்க. உடனே இவங்க சொல்றாங்க,
நாங்கள் 5 பேர் மட்டும் இல்லைங்க, இந்த ரஹமத் நகர் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி எல்லாமே நீர்நிலை தான் கட்டியிருக்கோன்னு இவங்க தான் வாய் விடுறாங்க. அதற்கு பிறகு ஆதாரம் தேடி எடுக்கப்படுது. தேடி எடுத்தா நீர்நிலை தான் கட்டி இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போது கோர்ட் இப்போ தீர்ப்பு கொடுக்குது, எல்லாத்தையும் சேர்த்து டெமாலிஷ் பண்ணிடுது. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் இரு தரப்பிலும் பல முறைகள் சமாதானத்துக்கு பேசப்படுது. ஏங்க, உங்களால ஊர் நாசமாகுது, பள்ளி இடிக்க போறாங்க. உங்களால் ஊர் நாசமாகுது, பள்ளி இடிக்க போறாங்க. கடைசி வரை இரு தரப்பும் சமாதானத்துக்கு வரவே இல்லை. இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத பாசிச அரசு எவனோ பள்ளியில கை வச்சா கொந்தளிக்கிறோம். அவன் எதிரி, அவன் அப்படித்தான் செய்வான். ஆனால் நமக்குள்ளே இந்த ஒரு ஒற்றுமை இல்லையே, நமக்குள்ளே இந்த ஒரு ஈகோ பார்க்கிறோமே. பள்ளி போகுத, நம்ம சமுதாய மக்கள் நடு வீதிக்கு வந்துடுவாங்களே, எந்த கவலையும் இல்லை. இதுல என்ன தெரியுமா வருத்தப்படக்கூடிய விஷயம்? தீர்ப்பு வந்துருச்சு, வந்தது 5 வருடங்களுக்கு முன்பாக. அந்த தீர்ப்பு ஆனா செயல்படுத்தல, திரும்ப ஒரு கேஸ் போட்டாங்க, கோர்ட் அவமதிப்பு வழக்குன்னு. அதுக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. பள்ளி போறதை பத்தியோ சமுதாய நடு வீதிக்கு வர்றதை பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. எனக்கு நான் பெரியது, என்ன ஜமாத் மீது நீ இறங்கிட்ட, நான் என்ன பண்றேன் பாரு. நமக்கு மத்தியில் எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் மனித குலத்திற்கு மன்னிக்கும் தன்மை தேவை. குறிப்பாக அல்லாஹ் அழைத்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து மட்டுமே சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضرா வல் காஸிமீனல் கய்ஸ். ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் தேவை, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஈமான்தாரிக்கு தேவை என்று சொல்லப்படக்கூடிய அரும்பெரும் குணமாகிய மன்னிக்குதல், விட்டு கொடுத்தல் நமக்கு மத்தியில இல்லை. எங்கே இறை இன்னும் இடிக்கப்பட போகுது, கவலையே இல்லை. நான் இன்னும் ஊர்ல பெரிய ஆளா காட்டணும். இந்த நிலைமைக்கு ஒரு சமுதாயம் வந்துவிட்டால் அந்த சமுதாயம் அழிவதை தவிர வேறு என்ன தீர்வை எதிர்பார்க்க முடியும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவாக சொல்லி தருவாங்க. ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமிடத்தில் சண்டையிட்டு விட்டால் 3 தினங்களுக்கு மேல் அவர் வெறுக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க. சண்டையிட்டு கொண்ட இருவர் ஒரு பாதையில ஒரு வழியில சந்திக்கிறாங்க, ஒருவருக்கு ஒரு மூஞ்சியை திருப்பி கொண்டு போகின்றார் என்று சொன்ன நபிகள் பெருமானார் இங்க சொல்றாங்க, வகைருஹுமா, சண்டையிட்டுக் கொண்ட இருவரில் யார் சிறந்தவர் தெரியுமா? அல்லதி யபது பிஸ்ஸலாம், சண்டைதான், வாய் தகராறு தான், ஏன் அடிதடியே நடந்தது, ஆனால் பரவாயில்லை. சந்தித்துக் கொண்ட பொழுது சண்டையிட்ட இருவரில் யார் முதலில் சலாம் சொல்லி சமாதானத்திற்கு வந்தாரோ, யார் சலாம் சொல்லி முதலில் சமாதானத்திற்கு வந்தாரோ அவரே மிகச் சிறந்தவர். பூமான் நபி இந்த இஸ்லாமியர்களுக்கு சொல்லி தந்த வழிமுறை. இதெல்லாம் எங்க போச்சு இன்னைக்கு? நான் பெரியவனா நீ பெரியவனா, இது யாரின் குணம்? ஷைத்தானின் குணம். இது யாரின் குணம்? ஃபிரௌனின் குணம். இது யாரின் குணம்? ஹாரூனின் குணம். வரலாறுகள் நெடுகிலும் குர்ஆனை தேடி பார்த்தால் அவன் பெரியவனா நான் பெரியவனா, குர்ஆன் முழுக்க பாருங்கள். ஃபிரௌன் நபியினா மூசாவோடு போட்டி போட்டிருப்பான், ஷைத்தான் நபியினா ஆதமோடு போட்டி போட்டிருப்பான், ஹாரூன் நபியினா மூசாவோடு போட்டி போட்டிருப்பான். இந்த ஈகோ, யார் பெரியவன், இந்த ஒரு நிலைமை, இந்த ஒரு தன்மை மனதில் வந்துவிடும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நம்மை அழிவில் ஆழ்த்தாமல் ஒருபோதும் விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தன்மையோடு முஸ்லிம்களை வாழ வேண்டும் என்று அல்லாஹ் உபதேசிக்கின்றானோ அப்படிப்பட்ட விட்டு கொடுத்தலும் மன்னித்தலும் உள்ள மாண்போடு வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.